வணக்கம். நான் தான் சென்னை வடசென்னையில் இருக்கிற பூக்கடை பேசுறேன். 1640களில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சார்ஜ் கோட்டைக்கு வெளியே சென்னையின் வடக்கே இருந்த பூக்கடையின் இப்போ இருக்கிற என்னோட பேர் அப்போ பிளாக் டவுன். பிளாக் டவுனும் நியூ பிளாக் டவுனும் ஒன்றாக இணைந்து சார்ஜ் டவுனாக மாறினாலும் காலத்தின் கட்டாயம் மறந்து போய் பெரும் அளவில் மக்களின் மனதில் இன்னமும் நினைவில் இருக்கிறது என்னவோ பாரிஸ் கார்னர், சவுகார்பேட்டை, பூக்கடை, குண்டித்தோப்பு, 7 கிணறுகள், பிராட்வே, முந்தியால்பேட்டை, யானைவாசல், மூலக்கொத்தளம் என பூக்கடையை சுற்றிலும் இருக்கிற ஊர்கள் தான் நினைவில் இருக்கு. பூக்கடையான எனக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ISO தர சான்றிதழ் பெற்ற பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே 1914 10 அடி உயரத்தில் சார்ஜ் மன்னரின் சிலையும் இவரின் பெயரின் நினைவாக சார்ஜ் டவுன் எனவும் அழைக்கப்படுது. பூக்கடைக்கு பக்கத்தில் ஹைகோர்ட் இருக்கு. ஹைகோர்ட் பக்கத்தில் தான் இப்போ இருக்கிற கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு முன்னாடி இருந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாம் முன்னோடி பஸ் ஸ்டாண்டு ஹைகோர்ட் பக்கத்தில் பிராட்வே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்துச்சு. கிராமத்திலிருந்து சென்னைக்கு வர்றவங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட தேவையான இடங்களுக்கு போகணும். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பஜார்னா சென்னை டி நகர், பாண்டி பஜார், ரங்கநாதன் தெரு தான் பெரிய பஜார்னு. பூக்கடையான என்னை சுற்றிலும் இருக்கிற தெருக்களை வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தெருக்களை அவ்வளவு கடைகள் எல்லாமே மனிதர்களுக்கும் வீட்டுக்கும் தேவையான ஆடம்பர பொருட்கள்னு பூக்கடையான என்னை சுற்றிலும் அவ்வளவு பெரிய சிறு சிறு வணிக மையமா இருக்கு, மிரண்டு போற அளவுக்கு.